Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Strong breakout, fake breakout, sideways market, trending market எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு இன்னைக்கு M6 மார்க்கெட் கோல்டில் தான் காட்டி கொடுக்குறேன். கோல்டு மினி சார்ட் தான். கோல்டு பார்க்கும்போது இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் தான். மார்னிங்கில் ஒரு அப் ட்ரெண்ட் போய் தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு 1 அப்புறம் பார்த்துட்டா மார்க்கெட்டு ரொம்ப சைட்வேஸ் தான். நம்ம சாஃப்ட்வேரோட கரெக்டாக காட்டி கொடுத்துட்டா அப்படி செல் கிடையாது, செல் இல்லை மார்க்கெட்டு சைட்வேஸ் தான். ஆனால் பை எடுத்துட்டா உங்களுக்கு பை எக்ஸிட் பண்ண முடியும், ஆனால் செல் எடுக்க முடியாது. அதுதான் எக்ஸ்ட்ரா கலருக்கு மாதிரி காட்டி கொடுத்தது. நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு கலர் சேஞ்ச், அது க்ரீன் கலர் பை தான், ரெட்டு செல் தான். எக்ஸ்ட்ரா கலர் வந்து சைட்வேஸ் தான், ஆரஞ்சு ஒயிட் ப்ளூ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் வந்துட்டா சைட்வேஸ் தான். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் உங்களுக்கு கலர் சேஞ்சில் காட்டி கொடுக்கும். இப்போ இன்னைக்கு கோல்டு பார்த்துட்டா கோல்டு மார்க்கெட்டு எஸ்டர்டே கண்டினியூஷன் தான் வந்தது. அந்த க்ரீன் கலரை பாருதா பை ட்ரேடு, ரெட் தான் செல். இப்போ இது லாஸ்ட்டு செல் கொடுத்தது தான் மேலே கொடுத்துருக்கேன். 110க்கு தான் அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தது. அது டார்கெட்டு கீழே போட்டிருக்காரு. அது பார்க்கும்போது செல் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் தான் மேலே கொடுத்துருக்கேன். ஆனால் கன்ஃபார்ம் இல்லை, கீழே பார்க்கும்போது க்ரீனில் தான் இப்போ தான் ரெட்டு வந்தது. இது இப்போ ரெட்டு பார்த்துட்டேன். ஆனால் இவட பார்க்கும்போது ரெட்டு கொடுத்துட்டேன். ஆனால் சப்போர்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதன் ட்ரேட் எடுக்க முடியும், அல்லாத ட்ரேட் எடுக்க முடியாது. செல் வந்துட்டா கேண்டில் கலர் ரெட்டு வரணும், கீழே ரெட்டு வரணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்க முடியும், இல்லாத ட்ரேட் எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த பை பார்த்துட்டா பை க்ளோசிங்கில் வந்த பை இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப்பில் தான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வந்து இவரோட ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது. இந்த பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் எடுக்க முடியும். 1,21,555 ட்ரேட் எடுத்தது. அது நல்லா மேலே ஏறிட்டு 1,23,297 வரை போயிட்டு நல்லா ரிட்டர்ன் வந்து ஸ்கேல்பிங் ஸ்மால் ப்ராஃபிட் நல்லா கிடைச்சிட்டு பார்க்கும்போது சாஃப்ட்வேரோட கரெக்ட் இண்டிகேஷன் கொடுத்துட்டு சிக்னல் வரும்போது கீழே கன்ஃபர்மேஷன் கேண்டில் க்ரீனாக வரணும். இப்போ பார்க்கும்போது எஸ்டர்டே க்ளோசிங்கில் பார்க்கும்போது சைட்வேஸ் தான் இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது அது மார்க்கெட் கேப்லேயும் ஓப்பன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் தான் எடுக்கணும். அந்த டைமில் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்குமே, அந்த சிக்னல் கொடுக்காம கண்டினியூஷன் மார்க்கெட்டாக இருந்தால் ரீஎன்ட்ரி தான், இந்த கார்னர் ரீஎன்ட்ரி கொடுக்குமே. இப்போ பார்த்துட்டு இப்போ சைட்வேஸ் தான். இப்போ செல் செல் அப்ராக்சிமேட்டு 1 o'clock செல் கொடுத்தது. ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லையே, கீழே பார்க்கும்போது க்ரீன் தான் இருந்தது. இப்போ தான் மார்க்கெட்டு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் அந்த க்ளோஸ் பண்ணி ப்ளூ கலர் ஸ்டார் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டா அதை செல் எடுக்க முடியும், அது வேற செல் எடுக்க முடியுது. இப்போ பார்த்துட்டு இப்போ சப்போர்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது சப்போர்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டா. இப்போ இந்த சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங் இருந்தால் ஸ்ட்ராங் பிரேக் தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் அந்த ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ஸ்மால் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஆகில் உங்களுக்கு வேணும்னா எக்ஸிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துட்டா அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸிட் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த லைன் பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணலாம், ஆனால் கீழே பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணலாம். கீழே பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். இந்த சைடில் ட்ரெண்டு சேஞ்ச் வரும், அதுக்கப்புறம் தான் கலர் சேஞ்ச் வரும். இது எல்லாமே எக்ஸிட் லெவலு தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு எக்ஸிட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த மெயில் இப்போ பார்த்துட்டா க்ளோஸ் டவுன் சில்வர் அது காட்டுகிறது. சில்வர் டவுன் போகுது சான்ஸ் இருக்குது. அதுதான் இந்த மாதிரி மெசேஜ் சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு லைவாக பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் புரியும். அதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.